பாருங்கள், ஒரு நபரை குறித்து ஒரு சாட்சி நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த நபர் காலையிலே 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவாராம். வேலைக்கு சீக்கிரமாக போகணும்னா அதுக்கு முன்னால 2 மணி நேரம் முன்னால எழுதிடுவாராம். அவர் இருப்பது வாடகை வீடு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அவருக்கு பாடவும் தெரியாதாம். இவர் தன்னுடைய அறையிலே அந்த வாடகை வீட்டில் இருந்து கொண்டு சத்தமாக எப்போ காலையில 10 மணிக்கு இல்ல, காலையில் 4 மணிக்கு ஆராதிப்பாரா. பாருங்க, தேவன் அதை கனம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், அவருடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டிலே அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிற நபராய் காணப்பட்டார். அந்த ஒரு சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி தன் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை முறை கத்து அமைத்து கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆனால் ஆராதனையை மறந்து விடுகிறார்கள். அப்படிதானே? எத்தனை பேர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நாம் ஆராதனை செய்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். நாளிலே உங்கள் வீடுகளிலே ஆராதிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படும், தேவ பிரசன்னம் இறங்கி வரும், தேவையில்லாத கிரியைகள் அகன்று போகும், கேட்பது கிடைக்கும் என்று பார்க்கிறோம்.